ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் சமீபத்துல மது ஒழிப்பு மாநாடு நடத்தியிருந்தாரு. அதுல அவர் குறிப்பிட்ட விஷயம், அடுத்த 6 மாசத்துல இந்த இயக்கம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை கையில் எடுத்து அடுத்த 6 மாசத்துல அவருடைய அரசியல் நகர்வை நகர்த்த போறாரு. சோ இதுல அவருக்கு என்ன பலன், இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழக மக்கள் எதிர்கொள்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மது. அதாவது அதிமுக காலகட்டத்திலையும் சரி, திமுகவுடைய காலகட்டத்திலையும் சரி, ஆட்சியாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை, ஒரு முக்கிய தலைவலி அப்படின்னு சொன்னா இந்த மது தான். ஸோ இப்போ அதிமுகவை ஒழிக்கிறதுக்காக திமுக கையில் எடுத்த ஆயுதம் இந்த மது பிரச்சனை. திமுகவை ஒழிக்கிறதுக்காக தாவேகா கையில் எடுத்த ஆயுதம் இந்த மது பிரச்சனை. இப்போ அண்ணாமலை அவர்களும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காரு. அண்ணாமலை அவர்கள் சமீபத்துல பாஜகவிலிருந்து வெளியேறி வீத லீடர்ஸ் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயக்கத்துல 50 லட்சம் பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் இது அரசியல் செயல்பாடுகள் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ 19 லட்சம் பேர் தான் இதுல சேர்ந்திருக்காங்க. இப்பவே அவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தியிருந்தாரு. சோ இதுல அவர் என்ன விஷயம் முக்கியமா குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணவத்தோட யாரு ஆட்சி பண்ண நினைச்சாலும் இந்த மண்ணு சும்மா விடாது. அதுக்கு எடுத்துக்காட்டு 2026 தேர்தல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2031ல இந்த ஆரோக்கிய அரசியலுக்கு மக்கள் நிப்பாங்க அப்படின்னு முக்கிய ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அரசியல் மாற்றம் நடந்துச்சு இல்லையா 2026ல, அதே போல 2031லுமே ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும். அது வீத லீடர்ஸா இருக்கும் அப்படின்னு தான் இந்த இடத்துல அவர் குறிப்பிடுறாரோ அப்படின்னு சொல்லி இப்போ கேள்விகளுமே எழும்பியிருக்கு. ஸோ இதுல இன்னொரு விஷயத்தையுமே அவரு குறிப்பிடுறாரு. இந்த இந்த மாநாட்டுக்கு அதிமுக, திமுக எல்லா கட்சியிலிருந்துமே ஆட்கள் வந்திருக்காங்க. ஆனா அதுல எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜகவை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒருவேளை இவரு பாஜகவுடைய பி டீமா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி கேள்விகள்லாம் வரும்பொழுது அதுக்கு அவர் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னா, அதாவது இப்போ நான் ஒரு கட்சியிலிருந்து வெளியேறேன் அப்படின்னா அந்த கட்சியை குறை சொல்லி கொச்சைப்படுத்தி வெளியேறக்கூடிய ஆளு நான் கிடையாது. ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை தான் நான் முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் இந்த கரூர் இனாம் நிலம் சம்பந்தமா நான் ஒரு ட்வீட் போட்டு இருந்தேன். அதுக்கு எல்லாருமே கண்டனம், நிறைய எதிர்ப்புகள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு அவர் சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒரு கோவில் இனாம் நிலம்னா அப்படின்னா அரசோ இல்லைன்னா அரசர்களோ அந்த கோவிலுடைய பயன்பாட்டுக்காக நிலம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நிலத்தை குத்தகைக்கு விடுவாங்க. விவசாயிகளுக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கோ குத்தகைக்கு விடுவாங்க. ஸோ அதில் வரக்கூடிய வருமானத்தை தான் அந்த கோவிலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது போல தான் அந்த காலத்தில் விவசாயிகளுக்கு நிலம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அந்த விவசாயிகள் 60-70 வருஷமா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு அந்த நிலம் பட்டா பண்ணி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இப்போ திடீர்னு இது கோவில் நிலம் அபகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ தாவேகா இதெல்லாம் கண்டுக்கல அப்படின்னு விமர்சனங்கள் எழும்போது இதை நல்லா ஆராய்ஞ்சு தாவேகா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்தை அந்த விவசாயிகளுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதிர்கட்சிகள் எல்லாருமே அது எப்படி இனாம் நிலத்தை அவங்களுக்கே கொடுக்க முடியும். ஸோ தாவேகா இந்துக்களுக்கு, கோவில்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு விமர்சனங்களுமே இருந்துச்சு. இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயம் தாவேகா பண்ணது நல்லது தான். ஏன்னா ரொம்ப வருஷமா பயன்படுத்திட்டு இருக்காங்க, விவசாயத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆராய்ஞ்சு அவங்க கரெக்டாக தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. இதற்கு அவருக்கு கிடைச்ச பட்டம் என்னன்னு சொல்றாருன்னா, இந்து விரோதி அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் பட்டம் கொடுக்குறாங்க, அதை நீங்களே வச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி அவரு அதுக்கு பதிலுமே கொடுத்துட்டாரு.
அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் வந்து சொல்றாரு. அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பா தாவேகாவுக்கு எதிரா அவர் வந்து பேசுவாரு. 4 கிழி கிழிக்கட்டும் அண்ணாமலை அவர்கள் தாவேகாவ அப்படின்னு சொல்லிலாம் நெறைய பேர் வந்து அவருக்கு வந்து ஒரு கோரிக்கையாவும், ஒரு விஷயமாவும் அவருக்கு வந்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கும் அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து ரொம்பவே நேர்மையான ஒரு அரசியல வந்து பண்ணணும். ஏன்னா தாவேகாவ பொறுத்தவரைக்கும் 10 வருஷம் 20 வருஷம் ஆட்சி பண்ண கட்சி கிடையாது. அதுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து முதல் முறையா வந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து இப்போ புதுசா வரவங்க தட்டு தடுமாறி தான் சில விஷயங்கள் வந்து கத்துப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா தாவேகாவுக்கு வந்து உடனே நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம், டைம் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன கட்சிகள்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்த 10 நாள்லயே பாலியல் வன்கொடுமைகள் வந்து அதிகரிச்சிருச்சு, சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருச்சு அப்படின்லாம் சொல்லி அதிகமா பயங்கரமா அவங்கள போட்டு விமர்சனம் பண்றாங்க. புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம வரவேற்கணும். அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம கவனிக்கணும். அவங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து அதாவது ஒரு வருஷமாவது வந்து டைம் கொடுக்கணும். அந்த ஒரு வருஷத்துல நம்மளோட இயக்கம் அவங்க கிட்ட கோரிக்கைகள் மட்டும் தான் வந்து வைக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்து ஒரு முக்கிய பாயிண்ட்டுமே அவரு குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று அக்டோபர் 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அரசியல் பயிற்சி மையம் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணப்படும். அதில் வந்து தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கெல்லாம் அரசியல் பற்றி வந்து ட்ரைனிங் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் மற்ற தலைவர்கள், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் போல இல்லாம இப்போ ஒருத்தர் வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, நம்மளோட கட்சியில நிறைய பேர் உறுப்பினரா வந்து சேரணும், நிறைய பேர் வந்து தொண்டரா வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி மட்டும் தான் நினைப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் அவங்களுடைய முக்கிய மோட்டிவா இருக்கும். ஆனா அண்ணாமலை அவர்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னா அது கட்சினா என்ன, அரசியல்னா என்ன, அரசியல்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அடிமட்ட தொண்டன் கூட ஒரு அரசியல் புரிதல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு பயிற்சி மையத்தை வந்து அவரு ஓபன் பண்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அதாவது மக்கள் கண்டிப்பா ஒரு அரசியல் புரிதலோட தான் ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். அந்த அரசியல் புரிதல் இருந்தாதான் அந்த கட்சியை எதிர்த்து அவங்க கேள்வியும் கேட்க முடியும், ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி முதல்ல மக்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைனிங் விஷயம் வந்து பார்க்கும் பொழுதே இது மற்ற தலைவர்கள் போல இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரும் பொழுது இது இளைஞர்கள் மத்தியில ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இங்க அரசியலே தெரியாம தான் ஒவ்வொரு கட்சிகளும் வந்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலை இப்படி ஒரு விஷயத்த அவரு அறிவிக்கும் பொழுது இது நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள்லாம் அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயத்த அவரு குறிப்பிட்டிருந்தாரு, இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா எதிர்காலத்துல தான் இது உண்மையா பொய்யா அப்படின்றதே தெரிய வரும். ஆனா அவர் இப்பவே அதை வந்து சொல்லிட்டாரு. தாவேகா ஆட்சிக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 10 லட்ச கடன் வந்து இருக்கு. அதாவது முந்தைய ஆட்சி காலத்துல சேர்த்து வாங்கப்பட்ட கடன் மொத்தம் 10 லட்சம் கோடி வந்து இருக்கு. இப்போ தாவேகா இது வந்து அடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இது வந்து அடைக்காது. ஏன்னா இந்த வருஷமே கிட்டத்தட்ட அவங்க 85,000 கோடி வந்து கடன் வாங்குவாங்க. அடுத்து ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா 80,000 கோடி கிட்ட வந்து கடன் வாங்குவாங்க. ஸோ இதே போல 5 ஆண்டுகள்ல தாவேகா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 5 லட்சம் கோடி வந்து கடன் இருக்கும். ஸோ இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கடன் குறையாது, கடன் வந்து 15 லட்சம் கோடியா வந்து ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல அதாவது உயர்கல்வி சேருது வந்து தமிழகத்துல குறைஞ்சிருக்கிறதாவும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் குறைஞ்சிருக்கிறதாவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஒருவேளை வி த லீடர்ஸ் வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த உயர்கல்வியெல்லாம் வந்து அதிகப்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளியில் வந்து உலகம் தர வாய்ந்த கல்வியை வந்து நாங்கள் கொடுப்போம். ஆரம்ப சுகாதார நிலையத்திலலாம் வந்து ஒரு அதாவது இப்போ இருக்கக்கூடிய மருத்துவம் இல்லாமல் ஒரு பயங்கர மக்களுக்கு பயனுள்ளதாக ஒரு நல்ல முறையில் வந்து எல்லாமே மாற்றப்படும். ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக இந்த கவர்மெண்ட் ஆரம்ப சுகாதார நிலையங்களுமே வந்து பராமரிக்கப்படும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம், அதாவது அவர் இன்னும் கட்சியும் ஆரம்பிக்கலை. ஸோ ஒரு தேர்தல் ஒரு யுக்தியாக தான் நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போவே லைட்டாக வந்து இதன் மூலயமா ஒரு அடித்தளம் வந்து போடுறாரு. ஸோ இப்போ இவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து
2031 தேர்தலில் போட்டியிட அவர் தயாரா இருக்காரு அப்படின்னு தான் புரிய வருது இந்த மாநாட்டின் மூலயமா. ஸோ அவர் முக்கியமா மது ஒழிப்பு மாநாட்டை ஏன் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மது தான் தமிழகத்துல ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் குடிக்கிறாரு அப்படின்னா அந்த குடும்பம் நில குலைஞ்சு போகும்னு எல்லாருக்குமே தெரியும். பொருளாதார ரீதியா அங்க நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பம் சரியான முறையில் ரன் பண்ண முடியாது. அங்கே அந்த குடும்பத்தில் குழந்தைகள் இருந்தால் அவங்களால சரியாக படிக்க முடியாது. நிறைய பிரச்சனைகள் இந்த மதுவினால தான் ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த மது ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கும் பொழுது அப்போ மக்களோட டைரக்டாக கனெக்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் மது அப்படின்றது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையுமே அவர் கையில் எடுத்திருக்காரு. அப்புறம் அடுத்த 6 மாசம் என்ன பண்ண போறோம்னு சொல்லியிருந்தா இல்லையா? அதுல இந்த குளங்கள் தூர்வாருது, மரக்கன்றுகள்லாம் நடுறது. ஸோ இந்த மக்கள் அடிப்படை தேவைகளை இவர் பூர்த்தி செய்கிற வேலைகளில் ஈடுபட போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலயமா அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தலுக்கான ஒரு அரசியல் ஒரு தலைவராக இல்லாமல் எப்போவுமே இது மக்களுக்கான ஒரு இயக்கமாக இருக்கும், மக்களுக்கான ஒரு கட்சியாக இருக்கும். தேர்தல் வருதோ இல்லையோ எங்களோட மோட்டிவ் மக்களுக்கு நல்லது செய்கிறது மட்டும்தான். அதனால தான் தொடர்ந்து எங்களுடைய அதாவது மக்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்ணுற நடவடிக்கையில் இந்த இயக்கம் ஈடுபடும் அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. ஆனால் இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இது வெறும் பேச்சா மட்டும் பேசிட்டு விடாமல் இவர் எப்படி செயல்படுத்த போறாரு, இவர் செயல்படுத்தினாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இவர் உண்டு பண்ணுவாரு அப்படின்னு எல்லா மக்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களுக்கு போட்டியா வருவாருன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.